ஓகே சரினக்கா. பாய் பாய். இதயம் பாய். ஆமாம் சரின்னு இந்த பையன் நல்ல பையன் கேட்டியா. இருந்தே அப்படிதான், அவன் நல்ல பையன். என்ன அவருக்கு நம்ம பொண்ணு தான் பார்க்க முடியல. ஏன்னா எங்க ஒரு பாவப்பட்ட உறுப்பான், அதனாலதான் பார்க்க முடியல. ஓகே பிரபு, டாட்டா. வாக்கிங் போ, வேலைக்கு போ, நேரம் இல்ல. சரின்னு நீ எப்போ வேலைக்கு போறதா இருக்கு? உடம்பு பரவாயில்லையா இப்போ? நாகர்கோவில் பாவமக்காய் போய் சொல்லுங்க. அடி எனக்கு வர மாட்டேங்கடி போய், நான் என்ன பண்றது? எனக்கு பொய்யே வர மாட்டேங்கம்மாக்கா, நான் என்ன பண்றது சொல்லு. சரி அம்மாக்கா, சரினக்கா. டாட்டா பாய் பாய். ஓகே பிரபு, டாட்டா. ஆகஸ்ட் போவேங்க்கா. ஓ ஆகஸ்ட் போவியா? ஆகஸ்ட்னா இப்போ ஜூன் ஜூலையா? இது ஜூலையா நடக்குது. சரி அடுத்த மாதம் போவியா வேலைக்கு? ஓகே ஓகே. இதயம் பாய் அப்படிங்கிறா நம்ம. சரி ராஜ், ஹாய் ராஜ், வாங்க வாங்க. பிரகாஷ் ராஜ், அம்மா வேண்டும் உங்களை அன்போடு அன்போடு அழைக்கிறது. இனிய காலை வணக்கம். நெக்ஸ்ட் மாதம் போவேன். ஓகே ஓகே மக்கா. நல்லா சாப்பிடு, ஹெல்த்தியான ஆகாரமாக சாப்பிடு சரியா? அப்போ தான் சீக்கிரம் சரியாகும். என்ன குக்கிங் அக்கா? இன்னைக்கு மாமா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கா அவளை. அதான் வெள்ளரிக்காய் கூட்டு வச்சுக்கிட்டு தக்காளி குழம்பு வைக்கலான்னு பார்க்கேன். வெந்தய குழம்பு வைக்கணும் இன்னைக்கு கேட்டியா? எனக்கு வேற கேஸ்ட்ரபிளா. சரி அக்கா. ஆமாம்க்கா, நல்லா சாப்பிடணும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு சத்தம் கிடையாது உடம்புல கேட்டியா? ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும். சாப்பாடு விஷம் இல்லை, வேற என்ன பண்ணுறது? எல்லாம் மருந்து அடித்து தான் வருது. முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா சாப்பிடணும். சத்தான ஆகாரமாக பார்த்து சாப்பிட வேண்டியது. அது எப்படி அக்கா கூட்டு சொல்லுங்க. இது எப்படி வைக்கணும்? வெள்ளரிக்காயை எப்படி வெட்டணும் தெரியுமா? என்ன வெட்டியிருக்கேன் பாரு. ஃப்ரண்ட் கேமரா காமிக்கிட்டா? இந்த பதியா வெள்ளரிக்காயா இந்த மாதிரி வெட்டிக்கணும். வெட்டியிருக்கேனா? பல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. பெரிய வெங்காயம். இதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நாய்க்கு கேமராவை மாற்றிடுது. இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? தேங்காய் திருவணும். கொஞ்சமாக பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் போடணும். போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டு நல்லா குறப்பாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்க கூடாது, குறப்பாக அரைக்கணும். இப்போ நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கட்டி வச்சுருக்கூடிய வெள்ளரிக்காயும் போட்டு லேசாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அது வெந்ததும் நம்ம அரைச்ச மசாலா போடணும், உப்பு போடணும். இப்போ நம்ம வீட்டில் தயிர் இருந்துன்னு கொஞ்சம் இறக்கும் போது ஊற்றி இறக்குனா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் இல்லாததுனால நான் ஒரு 2 கொட்டை போல் புளி கரைச்சி ஊற்றி லேசாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கணும். அதுக்காக இப்படி தான் வெள்ளரிக்காய் கூட்டு வைக்கிறது. சூப்பர் அக்கா. நல்லா